இவன் சுடமாட்டேன்னு சொன்னதும் இவனும் கிராமத்துக்காரன் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஜமீன்தார் ஆளுங்க எல்லாரும் இவனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவனும் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு டக்கை எடுத்துட்டு தப்பிச்சு போயிடறான். அந்த டக்கை எடுத்துட்டு தப்பிச்சு போகும்போது அந்த கிராமத்துக்காரன் பிச்சாபதியும் அதில் ஏறிக்கிறான். ஜமீன்தார் ஆளுங்க விடாம அந்த டக்கை துரத்துறாங்க. பிச்சாபதி வழிகாட்டுறான். இவங்க பைரங்கப்பள்ளி கிராமத்துக்குள்ள போயிடறானுங்க. இவங்க தொத்திட்டு வந்த ஜமீன்தார் ஆளு கிராமத்து எல்லையிலேயே திரும்பி போயிடறாங்க. பைரங்கப்பள்ளி கிராமத்துக்குள்ள போனதும் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து இவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. வண்டியில் இருக்கிற பிச்சாபதி சொல்லி தான் அவனை வர்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் மைக்கில் ஊர் தலைவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லி அந்த ஊர்லேயே 15 நாள் தங்குறதுக்கு பிளான் பண்ணுறான். வண்டி வேறு ரிப்பேர் ஆகிருக்கும். வண்டி வேறு ரெடி பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் கன்ஸ் எல்லாம் இருக்குது. வெளியே போனால் போலீஸ் பிடிச்சிக்குவாங்க. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அந்த கிராமத்திலே தங்குறதுக்கு முடிவு பண்ணுறான். அடுத்ததாக ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினி ஒரு நாடக குரூப் வச்சு நாடகம் போட்டுட்ருக்காங்க. நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஆள் பத்தலன்னு சொல்லி மைக்கில் கூப்பிட்டு நடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஒழுங்காக நடிக்காமல் நாடகத்தை சொதப்பி விட்டுறான். அதனால் ஹீரோயினி ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. மைக்கில் தினமும் ஒவ்வொரு வீட்லையாக சாப்பிட சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி கரெக்டாக ஹீரோயினி வீட்டுக்கு சாப்பிட போகிறான். ஹீரோயினி சந்திரகலாவும் சாப்பிட போட்டு அனுப்புகிறான். அடுத்ததாக ஊரில் ஒரு கல்யாணம், சமையல் வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மைக்கிலுக்கு சமைக்க சொல்லி அவனை சமைக்க சொல்லி கூப்பிட்றாங்க. அதுலேருந்து தப்பிக்க ஹீரோயின் சந்திரகலா கிட்ட நாடகத்தில் நடிகை ஒத்துக்கிறான். அவனும் நாடகத்தில் நடிப்பான். மைக்கேல் தான் வண்டியை அங்கே இருக்கிற மெக்கானிக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஊர்க்காரங்க எல்லாரும் ஹைதராபாத் நிசாமை எதிர்க்கிறதுக்கு துப்பாக்கி வேணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொள்ளையடிக்க பிளான் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனை கொள்ளையடிச்சு தப்பிச்சுட்டு வரது ரொம்ப கஷ்டம். மைக்கேலோட ட்ரக் இருந்தால் ஈஸியாக தப்பிச்சு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் ஊர்க்காரங்களும் வண்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. மைக்கேலுக்கு ஊர்க்காரங்க வண்டியை வச்சு ஸ்டேஷனை கொள்ளையடிக்கிற விஷயம் தெரிஞ்சிருது. அதனால் மறுநாள் காலையில் நேரமாக தப்பிச்சு போக பிளான் பண்ணுறான். மறுநாள் டக்கை எடுத்து தப்பிச்சு போகும்போது ஊர்க்காரங்க எல்லாம் மடக்கி பிடிச்சிடுறாங்க. மைக்கேலை பற்றி ஊர்க்காரங்க எல்லாம் பேப்பரில் படித்து தெரிஞ்சுருப்பாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து மைக்கேலை விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஹைதராபாத்தோட நிசாம் போலீஸு கிராமத்து மக்களை சுட்டு தள்ளுறாங்க. இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி மைக்கேல் தப்பிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் மக்கள் எல்லாம் குண்டடிப்பட்டு சாகிறத பார்த்து ரிட்டன் வந்து இவன் வண்டியில் இருக்கிற கன்ஸை எடுத்து சுடுறான். எல்லாருக்கும் சுடுறதுக்கு கன்ஸ் கொடுக்குறான். நிசாம் ஆளுங்களை சுட்டு வரட்டி அடிக்கிறான். மைக்கேலுக்கும் அடிப்பட்டு மயக்கமாயிடுறான். ஒரு நாள் கழிச்சு தான் மைக்கேல் எந்திரிக்கிறான். ஊர் மக்கள் எல்லாரும் அவனை கொண்டாடுறாங்க. காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அவனை இதே ஊரில் இருக்க சொல்கிறாங்க. மைக்கேல் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். அப்படி இந்த சூழ்நிலை அவன் ட்ரக்கை போய் பார்த்தா அது ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கு.